எந்த ஒரு ஸ்டோரி எடுத்தாலும் அதில் ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு புரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. ஒரு சூரியன் ஒரு சந்திரன், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். அதே மாதிரி இன்னைக்கு ப்ரோ ரெஸ்லிங்கோட உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். ஒரு டாமினன்டான ஐகானிக் ரெக்கார்ட் 1316 நாள் as a சாம்பியன் இன் மாடர்ன் டே ப்ரோ ரெஸ்லிங். இனி நினைச்சாலுமே யாராலையும் இந்த ரெக்கார்டை கிராஸ் பண்ண முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. அவரை சுத்தி தான் இந்த மொத்த WWE கம்பெனியை ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரைம் ஸ்டார்டம்ல இருக்காரு நம்ம ரோமன் ரெயின்ஸ். பட் இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண இந்த ரோமன் ரெயின்ஸ்னால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு பிட்ரயல், ஒரு சேர் ஷாட். அந்த ஒரு பிட்ரயல் தான் இந்த மொத்த ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோட பாதையவே மாத்துச்சு. அடுத்த 12 வருஷத்துக்கு WWE உச்சபட்ச ஸ்டார்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் இவங்க வாழ்க்கையவே இந்த ஒரு பிட்ரயல் தான் ஆட்டி படைச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட இந்த 12 வருஷத்தோட கதை என்ன, இவங்க ரைவல்ரியோட ஆழம் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் அவங்களோட லாஸ்ட் டான்ஸா கூட இருக்கலாம். ஐ மீன் த ஃபைனல் மேட்ச். ஜூன் 2, 2014 அன்னைக்கு செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸோட முதுகுல அடிச்ச அந்த சேர் ஷாட், அது ஷீல்டுங்கிற ஒரு ஃபேக்ஷனை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணல, ரோமன் ரெயின்ஸ்ங்கிற ஒரு யங் பிளேயரோட மொத்த கரியரையுமே உடைச்சது. இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் 7 டைம் வேர்ல்ட் சாம்பியனா இருக்கலாம். 1316 டேஸ் டைட்டில் வச்சு டாமினன்ஸ் காட்டியிருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸை தோக்கடிச்சதே கிடையாது. when it matters the most. 12 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஸ்டார்ஸை இவங்க 2 பேருமே டெவலப் ஆகி நின்னதுக்கு அப்புறமும் செத் ராலின்ஸை என்னால இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரா தோக்கடிக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் ரோமன் ரெயின்ஸோட மைண்ட்ல ஒரு பேய் மாதிரி பின்னாடியே துரத்திட்டு இருக்கு. செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இது வெறும் ஒரு ரைவல்ரி இல்லைங்க. இதுதான் நம்ம ஜெனரேஷனோட ராக் வர்சஸ் ஸ்டோன் கோல்ட். இப்ப நிறைய பேர் கூகுள்ல போய் தேடி பார்த்துட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் 4 தடவை செத் ராலின்ஸை தோக்கடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. WWE அபிஷியல் ரெக்கார்ட் படி செத் ராலின்ஸுக்கு 5 வின், ரோமன் ரெயின்ஸுக்கு 4 வின், அது போக ஒரு டிரா மேட்ச் தான் டேட்டா இருக்கு. கொஞ்சம் மேலோட்டமா பாத்தீங்கன்னா இந்த 2 பேத்துக்கு இடையிலயும் பெரிய அளவுக்கு ஒரு வித்தியாசம் இல்லையேன்னு தான் தோணும். ஆனா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண அந்த 4 மேட்சை பத்தியும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 15, 2014 ஷீல்டு ஸ்பிளிட் ஆகி வெகு சில வாரங்கள்ல நடந்த ஒரு சாதாரண மண்டே நைட் ரா மேட்ச். அடுத்து டிசம்பர் 2014 ரா, ஜூன் 2015 ஸ்மாக் டவுன். இந்த 2 மேட்ச்லயுமே டிஸ்குவாலிஃபிகேஷன் மூலம் தான் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாரு. அடுத்து மே 29, 2017 ரால நடந்த மீண்டும் ஒரு சாதாரண மேட்ச். இந்த 4 மேட்ச் தான் ரோமன் ரெயின்ஸோட வின் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் செத் ராலின்ஸ். இப்போ இந்த 4 மேட்சையுமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 4மே ரொம்ப நார்மலான வீக்லி ரா அண்ட் ஸ்மாக் டவுன் எபிசோட்ல நடந்த மேட்சஸ். அதே மாதிரி இந்த 4மே எந்த ஒரு சாம்பியன்ஷிப்போ எந்த ஒரு ஸ்டேக்ஸுமோ இன்வால்வ் ஆகாத வெறும் ஒரு நார்மல் 1-on-1 மேட்சஸ். ஆனா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற செத் ராலின்ஸோட வின் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பேப்பர் வியூ, பிரீமியம் லைவ் இவெண்ட்ஸ், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்னு போஸ்டர் போட்டு மக்களை ஆரவாரப்படுத்தி உள்ள கொண்டு வந்த மேட்சஸ். இதனால இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிலீஃப் என்ன தெரியுமா? when the stakes are high, ரோமன் ரெயின்ஸ் never wins Seth Rollins. WWE ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச்னு எப்பெல்லாம் முடிவு பண்ணுதோ அப்பெல்லாம் ரிசல்ட் ஒன்னே ஒண்ணுதான். செத் ராலின்ஸ் டிஃபீட்ஸ் ரோமன் ரெயின்ஸ். அப்படியே இந்த ரைவல்ரியில் நடந்த மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸை பார்ப்போம். மணி இன் த பேங்க் 2016 செத் ராலின்ஸ் ACL MCLங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியிலிருந்து ரெக்கவர் ஆகி இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. அப்ப நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியன். மேட்ச் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருந்துச்சு. ஸ்பியர் போட ஓடி வர ரோமன் ரெயின்ஸை அப்படியே மிட்டர்ல கேட்ச் பண்ணி அதை பெடிகிரியா கன்வெர்ட் பண்றாரு. சென்டர் ஆஃப் த ரிங்ல ரொம்பவே கிளீனா பின்ஃபால் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணது செத் ராலின்ஸ். absolutely no interference, no distractions, very very clean finish. ஆனா காலத்தோட ட்விஸ்ட பாருங்களேன். அடுத்த 3 நிமிஷத்துல நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் தான் கையில் இருக்கிற மணி இன் த பேங்கை கேஷ் இன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த ஷோல தான் அவர் அந்த மணி இன் த பேங்கே வின் பண்ணாரு. அதே ஷோவோட மெயின் இவெண்ட்ல அதை கேஷ் இன் பண்ணி செத் ராலின்ஸை டிஃபீட் பண்ணி டீன் ஆம்ப்ரோஸ் சாம்பியனா மாறினாரு. சோ ஷீல்டுங்கிற ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள இருந்த வந்த 3 பேரும் அந்த ஒரு நாள் மாத்தி மாத்தி சாம்பியனா இருந்தாங்க. உள்ள வரும்போது ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியன், மேட்ச் முடியும் போது செத் ராலின்ஸ் தான் சாம்பியன், பட் சூட்கேஸ் கேஷ் இன் பண்ணதுக்கு அப்புறம் டீன் ஆம்ப்ரோஸ் தான் சாம்பியன். அக்டோபர் 2019 நம்பர் 1 டிராஃப்ட் மேட்ச். செத் ராலின்ஸ் ராவை ரெப்ரசென்ட் பண்றாரு, ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனை ரெப்ரசென்ட் பண்றாரு. இந்த மேட்ச்ல ஸ்டேக்ஸ் என்னன்னா இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க கம்பெனிக்கு தான் ஃபர்ஸ்டா டிராஃப்ட் பிக் பண்ற பவர் கிடைக்கும். இன்னைக்கு டிராஃப்ட்ங்கிற கான்செப்டே ஆல்மோஸ்ட் காணாம போயிருச்சு. பட் அன்னைக்கு டைம் பீரியட்ல டிராஃப்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஷோவா இருந்துச்சு. that was an important stake in line. ஆனா இந்த மேட்ச்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம லேட் ஃபீண்ட் உள்ள வந்து செத் ராலின்ஸை அட்டாக்
ரியாக்ட் பண்றாரு. அதனால மேட்ச் டிஸ்குவாலிஃபையும் ஆகுது. ரூல்ஸ் படி அவுட் சைட்ல இருந்து இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து யாரு அடி வாங்குறாங்களோ அவங்க தான் DQ வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நியாயப்படி பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் இங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆனா இருந்தாலும் அந்த முக்கியமான மேட்ச்ல வின் கவுண்ட் போய் சேர்ந்தது நம்ம செத் ராலின்ஸ்க்கு. பாருங்களேன், இந்த WWE ஓட ரூல்ஸ் கூட ரோமன் ரெயின்ஸ்க்கு எகெயின்ஸ்டா தான் வேலை செய்யும் when the opponent is Seth Rollins. Bloodline era. பேண்டமிக் டைம்ல தன்னோட ஹெல்த்துக்காக பிரேக் எடுத்துட்டு போன ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரும்போது சும்மா வரல, ஃபுல்லா ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோலோட தான் உள்ள வந்தாரு. தட்ஸ் த பர்த் ஆஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் ட்ரைபல் சீஃப். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு டாமினன்டான வில்லன் பர்சோனாவை ரோமன் ரெயின்ஸ் உருவாக்குனாரு. ஆனா இதுக்கு உண்மையான ஒரு உளவியல் ரீதியா, அதாவது சைக்காலஜியா நீங்க பாத்தீங்கன்னா 2014ல செத் ராலின்ஸ் தனக்கு பண்ண துரோகம். அடுத்த 3 வருஷம் ரோமன் ரெயின்ஸ் எங்க போனாலும் எவ்வளவுதான் உசுரை கொடுத்து மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவளை துரத்தி ஆடியன்ஸ் பூ பண்ணாங்க. கம்பெனி சொல்றதை கேட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை ஆன்லைன்ல போட்டு அவ்வளவு கேவலமா ட்ரோல் பண்ணாங்க. அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்தினாங்க. இது வரைக்கும் யாருக்குமே நடக்காத மாதிரி ஷோவோட ஓபனர்ல 12 நிமிஷம் ரோமன் ரெயின்ஸை விடாம பூ பண்ணாங்க. அவரை ஒரு வார்த்தை கூட பேச விடல. காரணம், அதுக்கு முன்னாடி நைட் ரெசல்மேனியால ரோமன் ரெயின்ஸ் நம்ம அண்டர்டேக்கரை டிஃபீட் பண்ணியிருந்தாரு. அந்த கோபத்தை தான் அடுத்த நாள் ரா எபிசோட்ல ரோமன் ரெயின்ஸ் ஷோ ஓபன் பண்ணும்போது ஆடியன்ஸ் தன்னோட பூ மூலியமா வெளிப்படுத்தினாங்க. பேசுறதுக்கு ஸ்கிரிப்டோட உள்ள வந்த ரோமன் ரெயின்ஸ்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. 12 நிமிஷம் அவரை பூ பண்ணி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் வெறும் ஒரே ஒரு வார்த்தை, திஸ் இஸ் மை யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா அவரால் அடுத்த வார்த்தை பேச முடியல. இவ்வளவு பெயின் கண்டிப்பா அவரை ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணிருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு மனுஷனும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாம பர்ஸ்ட் அவுட் ஆவான். அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்த கேரக்டர் தான் ட்ரைபல் சீஃப். யாரையுமே நம்ப மாட்டாரு. தன்னோட பிளட் மட்டும்தான் தான் கூடவே இருக்கும். மீதி எல்லாருமே கண்டிப்பா தன்னை ஒரு பாயிண்ட்ல ஏமாத்திடுவாங்கன்னு எல்லாரையுமே சந்தேக பார்வையோட பாக்குற ஒரு ஆட்டிடியூட். தன்னோட பிளட்டாவே இருந்தாலும் தான் சொல்ற ஒரு ஆர்டரை கேட்கலைன்னா நீ எனக்கு வேண்டான்னு தூக்கி போடுற மாதிரி ஒரு கேரக்டர். தன்னோட இன்செக்யூரிட்டில இருந்து தன்னையவே காப்பாத்திக்கிறதுக்காக அவர் உருவாக்குன ஒரு பாதுகாப்பு வளையம் தான் இந்த ட்ரைபல் சீஃப். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ட்ரைபல் சீஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேரக்டர், இட்ஸ் அ டிஃபென்சிவ் வால். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு போட்டது செத் ராலின்ஸ். ரோமன் ரெயின்ஸோட இந்த தடுப்பு கோட்டைய ஒரே ஒரு செகண்ட்ல தவிடுபடி ஆக்கிற வித்த தெரிஞ்ச ஒரே ஆள் செத் freaking Rollins. Royal Rumble 2022 for WWE Championship மேட்ச் அன்னைக்கு செத் ராலின்ஸ் என்ன காஸ்டியூம் தெரியுமா போட்டுட்டு வந்தாரு? ஷீல்டோட அதே டாக்டிக்கல் வெஸ்ட், அதே தீம் மியூசிக், அதே மாதிரி ஆடியன்ஸ் மூலியமா வர்ற ஒரு என்ட்ரன்ஸ். செத் ராலின்ஸோட அந்த என்ட்ரன்ஸே ரோமன் ரெயின்ஸை மென்டலா பிரேக் பண்ணிருச்சு. மேட்சோட எண்ட் பாயிண்ட்ல செத் ராலின்ஸுக்கு தன்னோட கியோட்டின் லாக் போடுறாரு. செத் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ரோப்பை ரீச் பண்ணிட்டாரு. நம்ம ரெஃப்ரியும் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ண ரோமன் ரெயின்ஸ் அவரோட கியோட்டினை விடவே இல்லை. ரெஃப்ரி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணியும் ரோமன் ரெயின்ஸ் அதை விடுறதுக்கு ரெடி கிடையாது. ரெஃப்ரி எப்படியாச்சும் இந்த லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட ட்ரை பண்ணாலும் ரோமன் ரெயின்ஸ் ஹீ டிசர்வ்ட் இட், அவனுக்கு இது தேவைன்னு சொல்லி அவரை இன்னும் சோக் பண்ணாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செத் ராலின்ஸ் மொத்தமா பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸ் அந்த லாக்கையே ரிலீஸ் பண்ணாரு. மேட்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் தன்னோட டைட்டிலை வேணா தக்க வச்சுக்கிட்டாரு, ஆனா மேட்சை தோத்துட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்டீல் சேரை எடுத்துட்டு வந்து செத் ராலின்ஸோட முதுகுல போட்டு அடின்னு அடிக்கிறாரு. தன்னோட மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த 8 வருஷ கோபத்தையும் அந்த சேர் ஷாட் மூலியமா வெளியே கொண்டு வந்தாரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேருமே 1-on-1 மேட்ச் போட்டதே கிடையாது. பட் ஸ்டில் செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸை சின்னதா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரெசல்மேனியா 40 நம்ம கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை டிஃபீட் பண்றதுக்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணது இந்த செத் ராலின்ஸ். அவர் மட்டும் இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனா தான் இருந்திருப்பாரு. ரெசல்மேனியா 40 2 நாள் நடந்த ஷோ. நைட் 1ஓட மெயின் இவெண்ட் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ். கோடியும் செத் ராலின்ஸும் தோக்குறாங்க. அதனால அடுத்த நாள் நடக்கிற மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இன் a bloodline rules match டிக்ளேர் ஆகுது. நைட் 2 ஷோ ஓபனர் ட்ரூ மெக்கன்டைர் வர்சஸ் செத் ராலின்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். தன்னோட பெல்ட்டை அந்த மேட்ச்ல அவர் லூஸ் பண்றாரு. ஆனா மெயின் இவெண்ட்ல நடந்தது ஒரு மிகப்பெரிய கேயாஸ். ஜான் சீனா வராரு, அண்டர்டேக்கர் வராரு, ராக் வராரு, பிளட் லைன் இன்வால்வ் ஆகுது, பல விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எண்ட் பாயிண்ட்ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் கையில ஒரு சேர் இருக்கு. ஒரு பக்கம் கோடி ரோட்ஸ், இன்னொரு பக்கம் செத் ராலின்ஸ். தன்னோட 10 வருஷம் பகை வலி ரோமன் ரெயின்ஸோட கண்ணை மறைக்குது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவரால் தன்னோட அந்த பிட்ரையல் தாட்ல இருந்து, அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அவர் அந்த ட்ராப்புக்குள்ள அவ்வளவு டீப்பா மாட்டிக்கிட்டாரு. அவரு கோடி அடிக்கிறதுக்கு பதிலா தன்னோட
கால் உடைஞ்சு நிக்கவே முடியாம தட்டி தடுமாறி எந்திரிக்க ட்ரை பண்ற செத் ராலின்ஸோட முதுகுலயே அந்த சேரை வச்சு அடிச்சாரு. எப்படி ஷீல்ட உடைக்கும் போது செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸோட முதுகுல அடிச்சாரோ அதே மாதிரி இப்ப ரோமன் செத்தோட முதுகுல அடிச்சாரு. அந்த ஒரு 4 செகண்ட் கேப் தான் கோடி ரோட்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கோல்டன் மூமெண்ட். உடனுக்குடன் 3 கண்டினியூஸ் கிராஸ் ரோட்ஸ் போட்டு அந்த மேட்சை வின் பண்ணது கோடி ரோட்ஸ். He became the new undisputed champion. அன்னைக்கு நைட் செத் ராலின்ஸ் வேணா தன்னோட மேட்ச்ல தோத்துருக்கலாம், ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டிட்டாரு. கோடி கிட்ட ஐ வில் பி யோர் ஷீல்டுன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே தான் ஒரு ஷீல்டா இருந்து ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணாரு. தன்னோட உடம்ப தியாகம் பண்ணி ரோமனோட அந்த பிளட் லைன் சாம்ராஜ்யத்தையே சுக்குநூறா உடைச்சாரு. ரெசல்மேனியா 42 CM Punk vs Seth Rollins vs Roman Reigns in a triple threat match. இதுதான் நைட் 1 ஓட மெயின் event. மேட்சோட முடிவு CM Punk and Roman Reigns தோக்கடிச்சு அவர் கூடவே இருந்த பால் ஹேமனையும் தன்னோட எடுத்துக்கிட்டாரு. ரோமன் ட்ரைபிள் சீஃபா மாறினதுக்கு அப்புறம் யாரு வேணா என்னை விட்டு போகலாம், ஆனா என் கூடவே இருப்பான்னு நம்பின அந்த வைஸ் மேன் பால் ஹேமனையும் பிரிச்சு தான் கூட எடுத்துட்டு போனாரு. அதுவும் எப்படி? ஒரு பீட்ரேயல் மூலமா. அந்த பீட்ரேயலையும் ஆர்கிடெக்ட் பண்ணது நம்ம செத் ராலின்ஸ். SummerSlam 2026 ஸ்டோரி லைன். அட்லாண்டிக் சிட்டி மண்டே நைட் ரால ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் ஆஃப் பண்ணி அவர் மூஞ்சியை பார்த்து செத் ராலின்ஸ் சொன்னது, "You will never be able to escape the ghost of Seth Rollins. Every match that carries a weight, who's left standing? It's me." இது சொல்ற வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தன்னை எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா காட்டிக்கிட்டாலும் ஜெத் இதை சொல்லி முடிக்கும் போது அவர் தலையை குனிஞ்சு ஒரு செகண்ட் நின்னுட்டாரு. ஏன்னா ரோமனுக்கு தெரியும் ஜெத் இப்ப சொன்னது 100% உண்மை. என்னதான் ரெசல்மேனியா 42ல நம்ம ரோமன் CM Punk'ை கிளீனா பின்ஃபால் பண்ணி அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கையில எடுத்திருந்தாலும் செத் ராலின்ஸ் தான் நெவர் பீட்டன் சாம்பியன். ஏன்னா ஜெத் அபிஷியலா தன்னோட பெல்ட்டை தோக்கல. அவரு தனக்கு நடந்த இன்ஜுரினால தான் அந்த பெல்ட்டை ரிலிங்க்விஷ் பண்ணிட்டு போனாரு. அந்த பெல்ட்டை CM Punk வின் பண்றாரு. அதுக்கப்புறம் அது ரெசல்மேனியா 42ல ரோமன் கைக்கு போகுது. இப்ப மீண்டும் எனக்கு அந்த சாம்பியன்ஷிப் வேணும்னு ஜெத் ரோமனுக்கு எதிராக வராரு. இதோட ரிசல்ட்டா SummerSlamல ஒரு மிகப்பெரிய மெயின் event ரோமன் ரெயின்ஸ் vs Seth Rollins for World Heavyweight Championship match டிக்ளேர் ஆயிருக்கு. நம்ம ரோமனுக்கு செத் ராலின்ஸ்ங்கிறது ஒரு ரெஸ்லிங் ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்கார், தன்னை விட்டு போகாத ஒரு தழும்பு. ரோமன் எத்தனை பெல்ட் ஜெயிச்சாலும் எத்தனை 1000 days டைட்டில் ரெயின் வச்சிருந்தாலும் 2014 அவருக்கு நடந்த அந்த பிட்ரேயலை கடந்து அவரால் போகவே முடியல. அவரால் டைம் டிராவல் பண்ணி அந்த விஷயத்தை மாற்றவும் முடியாது. இப்ப இவங்க 2 பேருமே அவங்களோட கரியரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. மேபி இதுவே அவங்களுக்கு கடைசி 1-on-1 மேட்சா கூட இருக்கலாம். So, are you guys ready for the final dance? The final chapter. Restless ஹோப் இந்த வீடியோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரைவல்ரியை ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஏதோ ஏன் மூலியமா உங்களுக்கு SummerSlam பார்க்கணுங்கிற ஆர்வத்தை ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் ரிட்டன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி SummerSlam முடிஞ்ச உடனே ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் நம்பர் 3க்கும் ரெடி ஆயிக்கங்க. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரோ ரெஸ்லிங் பார்த்துட்டு இருந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்ப பாக்குறத நிப்பாட்டிட்டாங்க, லைஃபோட பிஸியில அவங்களால பார்க்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புங்க. மேபி என்னோட வீடியோ அவங்கள மீண்டும் ப்ரோ ரெஸ்லிங் குள்ள கொண்டு வரும் நான் நம்புறேன். பட் அது எல்லாமே நடக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆகணும். சோ கண்டிப்பா பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எப்பயும் போல அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Boom. Ladies and gentlemen, on this microphone in that ring, acknowledge me.